पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமः. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இனிய நல்வாழ்த்துக்கள். ஏற்கனவே ஒரு முறை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒருவனே தேவன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று ஒரு ஸ்லோகன் முழக்கம் நமக்கு அறிமுகப்படுத்தியிருந்தார். ஒருவனே தேவன் என்பதற்கு நாம் புரிந்து கொள்ளக்கூடிய பொருள் என்ன என்று நான் சொன்னேன். அதாவது 108 திவ்ய தேசங்கள்னு சொல்கிறோம், இன்னும் எத்தனையோ கோயில்கள் இருக்குது, பெருமாள் கோயில்கள். ஆனால் ஒரு அதிசயம் பாருங்கள், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பெருமாள் கோவில்னால் காஞ்சிபுரம் தான், ஸ்ரீரங்கம் தான் பெருமாள் கோவில் தான், கும்பகோணம் பெருமாள் கோவில் இருக்குது, எல்லாம் பெருமாள் கோவில்னு மட்டும் சொன்னாங்களான்னா அது காஞ்சிபுரத்து பெருமாளை தான் சொல்லும். ஏன் காஞ்சிபுரத்து பெருமாளுக்கு மட்டும் தனித்திறமை? ஏன்னா அவன்தான் தேவன், தேவாதிராஜன். அவன்கிட்ட அவ்வளோ ஈடுபாட்டு கொண்ட காஞ்சிபுரத்துக்காரங்க வேடிக்கையாக கூட சொல்லுவாங்க, தேவப்பெருமாள் என்று தேவாதிராஜனை தமிழில் சொல்லும் பொழுது கொஞ்சம் உரிமையோட தேப்பெருமாள் அப்படின்வாங்க. கொஞ்சம் வார்த்தைகளை முழுங்குறது, எழுத்துக்களை. அதை வச்சு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, தேப்பெருமாள் தான் பெருமாள், மற்றவங்களாம் பேப்பெருமாள் அப்படின்னு. என்ன தாத்பரியம் என்று கேட்டால், அங்கே ஒருவனே தேவன் என்பதை எம்பெருமான் ரொம்ப தெளிவாக, நான் ஒருவனே தேவன், அகமேவ பரந்தத்துவம், நான் தான் பரதத்துவம் என்று முழங்கி சொன்னான். அதாவது ராமானுஜருக்கு 6 சந்தேகங்கள் வந்ததாக சொல்கிறாங்க. இளமையில் ராமானுஜர் 6 கேள்விகளுக்கு பதில் தேடி அலைஞ்சார். அதில் முதல் கேள்வி, பரம்பொருள் யார்? ஒருவனே தேவன்னு சொன்னால் யார் அந்த ஒருவன் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அந்த தேவனும் நாமளும் ஒருத்தர் தானா வெவ்வேறையா? ஏன்னா ரொம்ப பேர் சொல்கிறாங்க ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டும் ஒன்று தான். அந்த தேவனும் ஜீவனும் வேறையா ஒன்றா அப்படின்னு 2வது கேள்வி. அப்புறம் அவருக்கு 3வது டவுட் ஒன்று இருந்தது. ரொம்ப பேர் சொல்கிறாங்க இந்த உடம்போடு இருந்துச்சே முக்தி அடைஞ்சு விடுவோம், ஜீவன் முக்தியெல்லாம் சொல்கிறாங்க. அப்படி பாசிபிளா? இந்த உடம்போடு இருக்கும் பொழுதே முக்தி அடைகிறது என்பது உண்டா? அப்புறம் 4வது கேள்வி, சரி அதை முக்தி அடையிறதுன்னு ஒன்று சொல்லுங்கள், சொன்னால் அந்த கடைசி சமயத்தில் மனுஷன் உயிர் விடும்பொழுது என்ன நினைக்கிறானோ அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்களே. ஆகையினால ஒரு ஆள் சாகும்பொழுது இறைவனை நினைத்தால் என்று மோட்சம் கிடையாதா? சாகும்பொழுது ரொம்ப பேருக்கு இறைவனை நினைக்கக்கூட முடியாது. ரொம்ப பக்தர்கள் கூட சாகும்பொழுது அந்த கடைசி நிமிஷங்களில் உள்ள வேதனையில் ஐயோ அம்மா அப்பான்னு கூட கத்துவாங்க. அப்போ இறைவனை கடைசி தருணத்தில் நினைக்கலை, அதனால் கடைசி தருணத்தில் இறைவனை நினைக்கலைன்னா மோட்சம் கிடையாதா அப்படின்றதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி வந்துடுத்து. 5வது கேள்வி, இந்த கலிகாலத்தில் எல்லாருக்கும் பொதுவாக ஈஸியாக பகவான் அடைவதற்கு என்ன தான் வழி இருக்குது? அதற்கப்புறம் எத்தனை தான் டவுட்டுக்கெல்லாம் பதில் பகவான் நமக்கு கிடச்சிட்டா கூட ஒரு குருதேவர் இருக்கணும், நான் யாரை குருதேவராக அடையிறது? இப்படி 6 கேள்வி அவருக்கு அரிச்சுது. அவர் இந்த 6 கேள்விக்கும் பதில் வரதராஜ பெருமாள்கிட்டே வாங்கி கொடு அப்படின்னு ஒருத்தட்ட கேட்டார். பகவான்கிட்டே போய் பதில் வாங்கிடுவான், பகவான்கிட்டோட பேச முடியுமா? அந்த காலத்து திருக்கச்சி நம்பிகள் என்று ஒரு மகான் இருந்தார். ராமானுஜர் அவர்கிட்ட ரொம்ப பெருமதிப்பு வச்சுருந்தார். அந்த திருக்கச்சிரம்புகள் வைசிய குலத்தில் பிறந்தவர், ஆனால் இறைவனோடு பேசுவார். அவனுக்கு விசிறிண்டே காஞ்சிபுரத்தில். ஆகையினால் திருக்கச்சிரம்புகள்கிட்ட நீ பகவானோட தினம் பேசுகிறேன்னு சொல்கிறாங்களே, இந்த அடியவனுக்காக இந்த 6 கேள்விக்கு அவற்றிலிருந்து விடை வாங்கி தரக்கூடாதான்னு கேட்டார்.